இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 94 அதிகாரம் 11வது வசனம். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார், மனுஷனுடைய யோசனையே கர்த்தர் வீண் என்று அறிந்திருக்கிறார். ஏன்னா தேவனுடைய யோசனையே நிலை நிற்கும் இல்லையா? மனுஷனுடைய யோசனைகளை தேவன் அவமாக்கி போடுவார். அதனால்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிற்றித்து உம்முடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நாளிலே தேவன் நம்மை அமர பண்ணி அவருடைய வேதத்தை கொண்டு சிலரை நமக்கு போதிக்கும்படியாக தேவன் வைப்பார். அப்படிப்பட்ட மனுஷர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். ஞானிகளுடைய சிந்தனை கூட வீணாக இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 3:20 பார்க்குறோம். அதையும் தேவன் அறிந்திருக்கிறான்னு பார்க்குறோம். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை கூட அவமாக்குவேன்னு 1 கொரிந்தியர் 1:19. அப்போ மனுஷனுடைய ஞானமும் புத்தியும் அது எல்லாம் வீண் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிகிறோம். ஆனால் தேவனுடைய யோசனையே நிலை நிற்கும் என்றென்றைக்கும் இல்லையா? அதனால்தான் அவர் யூதரானாலும் கிரேக்கரானாலும் யாரெல்லாம் தேவனை அழைத்திருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமாக இருக்கிறார்னு என்று 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24-25 வசனத்தில் பார்க்குறோம். தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. அப்போ தேவனிடத்தில் பிரியமாக எப்பவுமே அவரை நாடி தேடி அவரையே பற்றி கொண்டு இருக்கிறவங்க மற்றொரு கண்களுக்கு அவங்க தேவனுடைய பைத்தியம் போல தோன்றலாம். அது தேவனுக்கு அதிக ஞானமாக தெரியுதான். தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பைத்தியத்திலும் பலத்திலும் அது அதிக பலமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதனால் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்திலே தேவனை அறியாதிருக்கையில் 1 கொரிந்தியர் 1:21 தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலக ஞானம் தேவனை அறியாமல் அவங்க அந்த உலக ஞானத்தை அடைகிறாங்க. அப்படிப்பட்டவங்களுடைய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் பிரசங்கத்தினாலே விசுவாசிகள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியம். அவருடைய வார்த்தையை கேட்கிற விசுவாசிகளுக்கு அது ரட்சிப்பை தருகிறது. அது தேவனுக்கு பிரியமாக இருக்குன்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21-22 வசனத்தில் அவர்கள்னு சொல்லப்படுகிறது. யாருன்னா சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷர்கள். அவங்க தேவனை அறிஞ்சிருப்பாங்க, ஆனால் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரிக்காமல் தங்கள் சிந்தையிலே அவங்க வீணானவர்களாக இருக்கிறாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. அவங்க உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கான்? இருளடைந்து போயிருக்கு. ஞானிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் பைத்தியக்காரராகி அழிவில்லாத ஒரு தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்களுக்கு பிராணிகளுக்கும் அவைகளை ஒப்பு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறான். அந்த காரியங்களை அவங்க மேலாக நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவருடைய ஞானமும் புத்தியும் நாம் ஞானத்தையும் புத்தியும் வாவென்று அழைத்து கொள்ளுனே நீதிமொழிகளில் இருக்குது. அப்போ தேவன் ஞானத்தை எப்போ அறிய முடியும்? அவர் சத்திய வசனத்தை நாம் தியானிக்கும் போது தான் இல்லையா? மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாது இருப்பாரான்னு யோபு 11 அதிகாரம் 11-12 வசனத்தில் பார்க்குறோம். அது யோபுடைய சிநேகிதர்கள் சொல்கிறாங்க, மனுஷனுடைய மாயத்தெல்லாம் தேவன் அறிவார், அவன் அக்கிரமத்தை அவன் கவனியாது இருக்க மாட்டார். ஏன்னா புத்தி இல்லாத மனுஷன் எதுக்கு ஒப்பாக இருக்கிறான்னா காட்டு கழுதைக்கு ஒப்பாக இருக்கிறான், அவன் பெருநெஞ்சம் உள்ளவனாக இருக்கிறான்னு பார்க்குறோம். சங்கீதம் 49 அதிகாரம் 10-13 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது ஞானிகளும் மரித்து, ஞானிகளாக இந்த உலகத்தில் இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் மறிப்பாங்க இல்லையா? ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூலமாய் ஏகமாய் அழிந்து போவாங்களாம். ஆனால் தங்கள் ஆஸ்திகளை அவங்க யாருக்கு வச்சுட்டு போகிறாங்களாம்? மற்றவர்களுக்கு. ஏன்னா அவங்க அநியாயத்தினாலே சம்பாதித்து மற்றவர்களை அழிக்கணுன்ற எண்ணத்தில் தங்கள் ஆஸ்தியை அவங்க செலவு செய்து மீதியை என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களுக்கு அவங்க வைத்து போகிறாங்கன்னு பார்க்குறோம். அதனால் தங்கள் வீடு நித்திய காலமாக இருக்கும்னு சொல்லி தலைமுறையாக இருக்கும் என்று அவங்க உள்ளத்தில் அவங்க நினைக்கிறாங்களாம். அது அவங்க அபிப்பிராயமாக கூட இருக்கலாமா? தங்களுடைய பேரை தங்கள் நிலங்களுக்கும் மிருகங்களுக்கும் அவங்க ஒப்பாக்கிட்டு அவங்க அழிந்து போகிறாங்கன்னு பார்க்குறோம். இதுதான் அவர்களுடைய வழி என்று வேதவசனம் சொல்லுது. அதனால் அவங்க சந்ததியார் மெச்சி கொண்டு இருக்கிறாங்களாம். அதே காரியத்தை அந்த அக்கிரமக்காரர்களுடைய சந்ததியும் அப்படியே பின்பற்றி வருகிறதுன்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்கிறார்? ஜனங்களை அவர் நினைத்த அவர்கள் எண்ணங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறாரு இல்லையா? நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதவசனம் சொல்லுது. அதனால் மனுஷனுடைய மனதிலே நினைக்கிற காரியங்கள் எண்ணங்கள் அவங்க போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் மனிதனுடைய சிந்தனை நோக்கம் தேவனுக்கு முன்பாக
அது நிலையற்றதாக இருக்குது. அவன் தன்னுடைய பலன், தன்னுடைய சுய புத்தி எல்லாம் தற்காலிகமானது என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்குறாரு. அப்போது துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை இல்லையா? அவன் துன்மார்க்கத்தில் தான் அவன் விழுவான். துன்மார்க்கனுடைய வழி இருளும் சர்க்குலுமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய தூதன் அவனை விழத்தள்ளுவான். விசுவாசிங்க. அதனால் மனுஷனு யோசனை வீண். நீங்கள் கர்த்தரை நம்புங்க, அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு போதித்து உங்களை வழிநடத்துவார். ஆமீன்.